எக்ஸாக்டாக 90 டேஸ் இருக்குது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளால் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து முடிச்சு வச்சுருப்பீங்க. லைக் முடிச்சு வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன். முடிச்சு வச்சுருப்பீங்க ஒரு பாலிட்டியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியோ. ஸோ கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது லைக் டிசம்பர்லேருந்து ஜனவரிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டாவது முடிச்சு வச்சுருப்பீங்க. ஆர் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே படித்து வச்சுருப்பீங்க. பாலிட்டியில் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படித்து வச்சுருப்பீங்க. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படித்து வச்சுருப்பீங்க. தென் ஜியாகிரஃபி கொஞ்சம் படித்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷனில் இருந்திருப்பீங்க. ஒரு ஜான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன் ஜான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷனில் இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த 90 டேஸ் அதாவது எக்ஸாம் பக்கம் போக போக நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, லைக் சிலபஸ் முடிச்சிட முடியுமா, கிளியர் பண்ணிட முடியுமா, இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நிறைய வரும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ரூம்மேட்ஸோ வந்து பார்க்கும்போது இன்கேஸ் வந்து ஏதாவது டெஸ்ட் சீரிஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் சீரிஸோட மார்க்கெல்லாம் பார்க்கும்போது பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளை அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து லோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அது இந்த மாதிரி இந்த டைமில் அப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து எக்ஸாம் ஃபியர் வந்து அதிகமாக இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, கிளியர் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்கும். இட்ஸ் யூஷுவல். அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ லைக் கிளியர் பண்ணவங்களை நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் டைமில் இப்படி தான் இருக்கும். இது நார்மல். இதை வந்து கிராஸ் பண்ணணும். இதை வந்து பெருசாக நினச்சிட்டு வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களால் பண்ண முடியும். இதை நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? இதை நீங்கள் நம்பலை அப்படின்னா மற்றவங்க யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கரெக்டாக தான் வந்து படிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் கரெக்டாக தான் படிக்க போகிறேன். என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். என்னால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு வாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் உங்களால் அடுத்த 90 டேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் வரும்போது when it comes to UPSC examinations, இந்த மைண்ட் செட், இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் கான்ஃபிடென்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரிப்பரேஷனும் சரி, நம்மளால் கான்ஃபிடென்ட்டே இல்லை டிமோட்டிவேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியும். டெஃபினட்டாக 90 டேஸில் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்புங்க. நம்பி ஒர்க் பண்ணுங்கள். படிக்கணும். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி ஃபேன்சி மெட்டீரியல், இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து போகிறது, தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக். ஓகேங்களா? ஐஆர். ஸோ இதுதான் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் அட்லீஸ்ட் ஒரு 5 சப்ஜெக்டாவது வந்து படிச்சுட்டு போங்க. நல்லா தரவாக வந்து படிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் வந்து 4 சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஸ்டாட்டிக் யூ கான்ட் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். நல்லா திரும்ப திரும்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் வச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் நான் வந்து இன்ஸ்டியூட்டோட பிவிக்யூஸ் நான் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதை வச்சோ கிளியர் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் நல்ல ஹோல்டு வேணும். சப்ஜெக்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் பேசிக் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டியாக ஒரு டாபிக் கூட விடாமல் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். தென் பிவைக்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். பாலிட்டி ரிலேட்டடான லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு பிவைக்யூஸ் நல்லா ரிப்பீட்டேட்டிவாக வந்து சால்வ் பண்ணணும். ஒரு டைம் 2 டைம் சால்வ் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. 2-3 டைம் நல்லா சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் பிவிக்கு வச்சு ரிவிஷன் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது நல்லா மனசில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பிவிக்கும் நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு பிவிக்கு நல்லா சால்வ் பண்ணுங்கள். அங்கேயே ஒரு 3 டைம் 4 டைம் வந்து நல்லா சால்வ் பண்ணிடுங்க. தென் ரிவிஷன் பண்ணும்போது இன்னொரு 3 டைம் 4 டைம் நல்லா பிவிக்கு சால்வ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் to 10 டைம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிவிக்யூஸை நல்லா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஹிஸ்ட்ரின்னு வரும்போது சேம். ஒரு ஏன்ஷியன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு ரிலேட்டடாக கூட பிவிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். தென் மெடிவல்னா பிவிக்யூ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிவல் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. அது ஏன்னு வந்து தெரியல. சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுக்கு மேலே எடுத்து புதுசாக படிக்கலனா கூட அட்லீஸ்ட் பிவிக்யூ எடுத்து சால்வ் பண்ணி அந்த ஜோனாவது டச் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து லைக் வந்து சஜஸ்டபிள். ஃபுல்லாக எடுத்து வச்சு படிக்க முடியல, அக்செப்டபிள் தான். இந்த டைமில் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் Jan-Feb வந்து பண்ண வேண்டியது, இல்லை அக்டோபர் நவம்பரில் வந்து பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் படித்து வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். அதை தான் இங்கே ரிவைஸ் பண்ண முடியும். இப்போ பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருமே வந்து இப்படி தான் நினச்சிட்ருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக படிக்கலையே, பட் இப்போ நம்ம 90 டேஸ் இருக்குல்ல, அது ஒழுங்காக படிக்கலாம்ல. இந்த டைமில் அட்லீஸ்ட் பிவைக்யூ எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட அட்லீஸ்ட் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன்ஸை ஹிஸ்ட்ரியிலையாவது கம்ப்ளீட் பண்ண முடியும். தென் ஜியாகிரஃபியா சேம் ஜியோமார்ஃபாலஜி, கிளைமட்டாலஜி, ஓஷனோகிராஃபி. ஸோ இது எல்லாமே தரவாக வந்து படிச்சிருக்கணும். தென் இந்தியன் ஜியாகிரஃபியில் ஒரு காம்பனண்ட்டும் மேப்பில் நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். தென் பிவைக்யூஸ்
ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு மேப்பிங் எடுத்து வச்சு லைக் பிவைக்யூஸ் எடுத்து வச்சு நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு வந்து கண்டென்ட் அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த 3 கோர் சப்ஜெக்ட்டில் நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ப்ளஸ் பிவைக்யூ சால்விங் ஸ்கில்ஸ் இல்லாமல் இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஜாகிரபி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு என்விரான்மெண்ட் பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் படிச்சுட்டு தென் பிவைக்யூ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். இன் எக்கனாமிக்ஸ் அகைன் பேசிக் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் பிவைக்யூஸ் இதை நல்லா திரும்ப சால்வ் பண்ணுறீங்க, அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே போதும். தென் என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் கையாயிரலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜோன்ஸ் கொஞ்சம் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PD 365 வரும். எடுத்து வச்சு ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணிவிட்டு பிவைக்யூவை சால்வ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நல்லா ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னாவே ரிவிஷன் அந்த மெட்டீரியலில் ஒரு டைம் 2 டைம் படிக்கிறவங்கள தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 டைம் அதே மெட்டீரியல் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலர்லாம் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் தான் வந்து இந்த மேக்ஸின்ஸ் படித்தா கொஸ்டின் வரப்போதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. மேக்ஸின்ஸ் படித்தா கொஸ்டின் வருதா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸின்ஸ் தெளிவாக படித்தவங்களை வந்து கேட்டு பாருங்கள். டெஃபினட்டாக அவங்களால கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம 1 or 2 டைம் படிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் அது நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியாது, டோட்டலாகவே மறந்து போயிடும். தென் எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்லுவோம், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணணும். மேகசின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ணணும். தென் அது ரிலேட்டடாக கூட பிவைக்யூஸையும் நல்லா எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் ப்ரிலிமினரி எக்ஸாம் நாளில். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டினும் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 100, அதாவது 50 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே கட் ஆஃபை நம்மளால் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட், தென் ஸ்டாட்டிக்கை நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள் வித் பிவைக்யூஸ். ஓகேங்களா? பிவைக்யூ நல்லா சால்வ் பண்ணணும். ஸோ இதை மட்டுமே நல்லா மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த 90 days எடுத்து வச்சு நல்லா ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் டெஃபினட்டாக சால்வ் பண்ண முடியும். சப்ஜெக்ட் கம்ப்ளீஷன் ஒன்று வரும்போது மார்க் டெஸ்ட் வந்து எதாவது இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பக்கம் போகும்போது மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த டைமில் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வந்து போதும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கிறதுக்கான டைம் நல்லா ரீட் பண்ணுங்கள், கிளாரிட்டி அட்டைன் பண்ணுங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் பிவைக்யூ. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிவைக்யூஸை வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன்ஸ்டியூஷன் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் நல்லா வந்திருக்கும். இன்ஸ்டியூஷன் கொஸ்டினில் ஸ்கோர் நல்லா வந்திருக்கும். பட் பிவைக்யூ சுத்தமாகவே வந்து சால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் பிவைக்யூவோட ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா யூபிஎஸ்சி பிவைக்யூஸ் அந்த பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை ஒரு சில இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பிவைக்யூ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம். பட் நெவர் எவர் ஆல்டர்னேட்டிவாக வந்து நிற்கவே நிற்காது. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் போதும், நான் அதை சால்வ் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிற்கவே நிற்காது. பிவைக்யூ அதுக்குன்னு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. அது நீங்கள் பிவைக்யூ சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், அதோட பர்பஸ் வந்து வேறு. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு வீடியோஸ் வந்து போடுறேன். பட் இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக நல்லா ரீட் பண்ணுங்கள், பிவைக்யூஸ் நல்லா சால்வ் பண்ணுங்கள், கிளாரிட்டி அட்டைன் பண்ணுங்கள், திரும்ப நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்து போதும் கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த அப்கமிங் டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போங்க வித் ஹெல்ப் ஆஃப் பிவைக்யூ. இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் இந்த அட்டெம்ப்ட் வந்து டெஃபினட்டாக பெட்டராக கொடுக்க முடியும். அகெயின் நான் சொல்கிறேன், யார் கிளியர் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால் கடைசி வரைக்கும் இந்த ஹோப்பை வந்து விட்டுறக்கூடாது. நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. இந்த 90 days ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க. நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவோம்னு நினச்சி 90 days வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, பிவைக்யூ சால்வ் பண்ணுறீங்க, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறீங்க, மார்க் டெஸ்ட் வந்து ப்ராப்பராக எடுக்கிறீங்க, ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த 90 days ஒழுங்காக பண்ணுறீங்க அப்படின்னாவே எக்ஸாம் ஆல் டிசைட் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை டிசைட் பண்ணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா 2024 என்ன நடந்துச்சு, 2023 என்ன நடந்துச்சு, 2023 பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி டஃப்பாக வரும்னு நினச்சாங்க. 2024 வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக வந்துச்சா, ஈஸியான பேப்பர் தானே வந்துச்சு. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வரப்போகிற எக்ஸாம் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் நம்மளோட எஃபர்ட்டை வந்து விடக்கூடாது, கான்ஃபிடென்ட்டை வந்து விடக்கூடாது. இந்த 90 daysலேயும் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் எஃபர்ட் போடுங்க, கரெக்டாக வந்து ஸ்டாட்டிக்கை படிங்க, பிவைக்யூ சால்வ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் கொடுங்க. டெஃபினட்டாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். சிசேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் பிவைக்யூஸ் லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு பிவைக்யூஸ் நல்லா சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களால் குவாலிஃபைங் பேப்பர் தான் இது. ஸோ குவாலிஃபைடு ஆக முடியும். ஓகேங்களா? தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஹேவ் அ நைஸ் டே.